இனிய மாலை வணக்கம். இன்று காலையிலேருந்து நான் ஏன் வீடியோ போடலைன்னா, ரொம்ப சைக்காலஜிக்கலாக ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். என்ன டிஸ்டர்ப்னா, என்னப்பா அது சினிமாவில் எல்லா கதவும் அடைச்சிருக்கு, என்ன பண்ணுறதுனே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கு. தனி ரூமில் கதறி கூட கொஞ்சம் நேரம் அழுதுட்டேன். மனசு கலங்கி இனிமேல் அவ்வளோ தான் சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டு. கொஞ்சம் எட்டி பார்த்தாங்க என்னுடைய மனைவி. என்னங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்கீங்க, ஏன் அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். சினிமாவை மறக்க முடியலம்மா, சினிமாவை தவிர வேறு உலகமும் அது தெரியாதம்மா, இனிமேல் இந்த வயசுக்கு மேலே என்ன பண்ணுறது புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசினேன். அப்போது என் மனைவி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அந்த கேள்வி என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் வர்றார், வாங்க விஜயகுமார் படம் எடுக்கலான்றார், நீங்கள் யாரை இசையமைப்பாளராக போடுவீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அனிருத் கிட்டே போக முடியாதுமா, ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்டே போக முடியாது. அதுக்கு அடுத்து கேட்டேன், நிவாஸ் கே பிரசன்னான்னு ஒருத்தர் இருக்கிறான். இப்போ புதுசாக நிறைய பசங்கள்லாம் வந்திருக்காங்க. இதில் யாராவது ஒரு கரண்ட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டராக கண்டிப்பாக போடுவோம்மா. இந்த சாம் சிஎஸ்ன்னு ஒருத்தவங்க பண்ணுறான், நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரேன். உடனே என் மனைவி கேட்டாங்க, ஏன் இந்த வித்யாசாகர்னு ஒருத்தர் இருந்தார், சிற்பின்னு ஒருத்தர் இருந்தார், சங்கர் கணேஷ்னு ஒருத்தர் இருந்தார், தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார், எஸ்ஏ ராஜகுமார்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்தார், இவங்களெல்லாம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அவங்களாம் ஃபீல்ட் அவுட்டுமா, அவங்களெல்லாம் போட்டு எப்படிம்மா மாடர்னாக இன்றைக்கி சாங் எடுத்து ஹிட்டாகும், படம் ஓடும். என் மனைவி சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அதே மாதிரி தானே உங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் கொஞ்சம் யோசிக்க மாட்டானா? அவருக்கு 61 வயசாகுது. நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது ஒரு மியூசிக் டைரக்டருக்கு மாடர்னாக யூத்தாக அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சாம் சிஎஸ் வேணும், அனிருத் இல்லைனாலும் ஹாரிஸ் ஜெயராஜ் போடுறதா இல்லை யாரை போடுறது, இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிற புது மியூசிக் டைரக்டரில் யாரை போகலாமான்ட்டு புத்தி போகுது. அதே போல தானே தயாரிப்பாளருக்கும் இருக்கும். உங்களுக்கு தோணிச்சா எஸ்ஏ ராஜகுமாருக்கு 100 லைஃப் கொடுக்கலாம், சிற்பிக்கு ஒரு இன்னொரு லைஃப் கொடுக்கலான்ட்டு? புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம். அதனால தான் அந்த காலத்தை 60 வயசு ஆனவுடனே மூத்த குடிமகன் சொல்லிட்டு அவங்களெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க, இளைய தலைமுறைக்கு வழிவிடுங்கன்ட்டு. உங்கள் காலத்துக்கு ஓடிட்டுருக்கிறப்ப உங்கள் அந்த சரியான வயசில் நீங்கள் சரியாக பயிர் செய்யலை, அறுவடை எடுக்கலை, நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணல, ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, அதில் ப்ராஃபிட் எடுக்கலை. தவறு உங்கள் பேரில் ஒழிய அடுத்தவங்க பேரில் பழியை போட்டு உங்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்னாங்க. ஒரு சின்ன ஞானம் வந்தது. சரி, நடந்து முடிஞ்சதை பேசி என்ன பிரயோஜனம்? நடக்க போவதை பார்ப்போம்.